வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா இன்றைக்கி அருமையான ஒரு எறா வறுவல் தாங்க. என்னென்னா கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து அன்னைக்கு 1 கிலோ வாங்கினேங்க. வாங்கிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்கலாம்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி பிரியாணி செஞ்சுட்டேன். பிரியாணியும் நெத்திலி மீன் வறுவல்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சிக்கன் அந்த எறா தாங்க இது. ஏன்னா குழம்பு வைக்க முடியல, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் குழம்பு வைக்க முடியல. அதனால் அப்படியே மசாலா போட்டு ஒரு வறுத்து தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு, சாம்பாருக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. சரிங்களா? கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாமே கொஞ்சமாக இருக்குது, குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்குன்றதால நம்ம தூளுங்களும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு சின்ன ஸ்பூன் தான் உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அப்புறம் ஆச்சி சிக்கன் 65 பவுட்ரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சம், ஏன்னா குவான்டிட்டி கம்மின்றதால கொஞ்சமாக தான் போட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சாச்சிங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம். இஞ்சி பூண்டு போட சொல்லலை பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனுங்க. இஞ்சி பூண்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக அப்படியே ஊறட்டணுன்னு வச்சாச்சுங்க ஒரு 10 நிமிஷம். இதுதான் இஞ்சி பூண்டு. உங்கள்கிட்ட காமிக்காமல் போட்டேன், அதனால் எடுத்து காட்டுறேன். சரிங்களா? அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஊறட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சா மொறுன்னு செமையாக இருக்குதுங்க எறா வறுவல். பெரிய சைஸ் இல்லைங்க, சின்ன சைஸ் தான். கடைசியாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு கலருக்காக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இது வந்துட்டு பெரிய எறா இல்லைங்க, சின்ன சின்ன எறா தான் கிடச்சிது. சரி, அதே போட்டுட்டு கொஞ்சம் சாம்பாருக்கு பிள்ளைங்க சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தா நல்லா சாம்பாருக்கு நல்லா செம்மையாக இருக்குங்க. ரசத்துக்கு அதை விட சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா எறா வறுவல் செஞ்சு ரசத்துக்கு இல்லை சாம்பாருக்கு, அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதுவே பெரிய பெரிய எறா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல மென்று நல்ல சதையாக நல்லா மென்று சாப்பிட்லாம் நிறைய. இது குட்டி குட்டியாக இருக்கிறதால சரி பரவாயில்ல, அன்றைக்கி அவ்வளோதான் கிடச்சிது. சரிங்களா? இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மசாலா செம்ம டேஸ்ட்டுங்க.